ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தட்டப்பருப்பு வடை. நம்ம செய்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தட்டப்பருப்போட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தட்டப்பயிறு. இது இங்கிலீஷில் ரெட் பீன்ஸ்னு சொல்லுவாங்க, தமிழில் காராமணி அல்லது தட்டப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உடைச்சதுலேருந்து வந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் தட்டப்பருப்பு. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வடை செஞ்சுருக்கோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தட்டப்பயிரோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு உடல் எடையை குறைக்க உதவும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. சர்க்கரை நோயாளிங்களுக்கு இது ரொம்ப நல்லது. எதனாலன்னு சொல்கிறேன்னா இதில் கிளைசிமிக் இன்டென்ஸ்ன்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. அது நம்மளோட சுகர் பேஷண்ட்ஸ்க்கு குறைக்கிறதுக்கு உதவும். அடுத்தது என்ன இருக்குங்கன்னா விட்டமின் ஏ. இது நம்மளுக்கு ஏற்படுற நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இது நம்மளோட பிளட்ல இருக்க கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்க உதவும். இது நம்மளோட செரிமான சக்தியை கூட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சரும அழகையும் இன்னும் கூட்டி கொடுக்கும். ஏன்னா இதில் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி ரிச் கண்டென்ட் இருக்கு. ஜென்ரேஷனில் இருக்க குழந்தைங்க வெறும் உளுந்த வடை பருப்பு வடை சாப்பிட்ருப்பாங்க. இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோன்னா இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்க பேக்கெட் ஃபுட்டாக நிறைய எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இது நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அவங்களோட ஹெல்த்தை ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ண மாதிரியும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மறந்துடாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தட்டப்பருப்பு வடை செய்வது எப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா தட்டப்பருப்பு 1 கப். இது காராமணின்னு சொல்கிற தட்டப்பயிரிலிருந்து உடச்சி எடுக்கப்பட்டது தான் தட்டப்பருப்பு. இதில் ஹை ஃபைபர் ரிச் கண்டென்ட் இருக்குது. தட்டப்பருப்பு எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறோமோ அதே குவான்டிட்டி ஈக்குவலாக அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறோம். அரிசியும் தட்டப்பருப்பும் 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊறினாலே அது நல்லா அரைக்கிற பக்குவத்துக்கு வந்துடும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணலாம், பட் சின்ன வெங்காயத்தில் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். காய்ந்த மிளகா காரத்துக்காக நான் ஒரு 6-7 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட காரத்துக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தென் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 4-5 பல். இந்த பருப்பு டைஜஸ்ட் ஆக ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த இஞ்சியும் சீரகத்தையும் சேர்த்துக்கிறோம். இது டைஜஷனுக்கு சீக்கிரம் ஹெல்ப் பண்ணும். போக சிறிதளவு கொத்தமல்லி. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, பூண்டு, கறிவேப்பிலை, இஞ்சி, மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு விழுதாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது தட்டப்பருப்பையும் அரிசி ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்க தட்டப்பருப்பையும் அரிசியும் தனித்தனியாக அரைச்சி இப்போ ஒன்றா வச்சுருக்கேன். இது நம்ம அரைச்சி வச்ச மசாலா. இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நான் எடுத்து வச்சுருக்கிறது இந்துப்பு. நம்ம அரைச்சி வச்ச மிக்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன வெங்காயத்தை
சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்ல ஃப்ராக்ரன்ஸ்க்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு சாப்பிடும் போது அதோட க்ரன்ச்சினஸும் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி வடை போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பருப்பும் அரிசியும் அரைக்கும் போது நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். உளுந்தம்பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி நைஸாக அரைச்சோன்னா இது நல்லா இருக்காது. அதனால் இதை நம்ம கொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வடை எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம உளுந்தம்பருப்பு வடை நடுவில் ஓட்டை விட்டு போடுற மாதிரியே போட்டிருக்கோம். இது பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பக்கோடா மாதிரி போடுறோம். இது எவ்வளோ சின்னதாக போடுறோமோ அவளுக்கு எவ்வளோ சீக்கிரம் வெந்துடும். நம்ம இதோட கலர் மாறுற வரைக்கும் திருப்பி விடணும். டடான், நம்மளோட தட்டைப்பருப்பு வடை ரெடி. இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் என்னென்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இது நம்ம குழந்தைங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கல, அப்படி நம்மளுக்கு அரைக்க டைம் இல்லை அப்படின்னா நம்ம நாட்டு சக்கரை இல்லை தேன் கூட சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட தட்டைப்பருப்பு வடை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.